எதை எடுத்தாலும் மைக்க பிடிச்ச போல போதும். ஆக ஒன்றியம் ஒன்றியம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைல்ல. அப்ப அந்த மக்கள் அந்த அருவருப்பு அரசியல ஏற்கல. ஆக்கப்பூர்வமா செய்யுங்க. ஒண்ணும் இல்லைன்னு நோட்டால நின்னுட்டு இருக்கோம். நாங்க தான் தமிழகத்துடைய எதிர்க்கட்சியில தலைவருங்க. இங்கதான் இருக்காங்க. உங்க பொதுச்செயலாளருங்க. எல்லாமே இங்கதான் இருக்கோம். எங்கன்னா வீட்டுல இருப்பாங்க. அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன். பேரவையில் இருந்தவங்களை வீட்டில் உட்கார வைத்ததுக்கு காரணம் என்ன? நம்ம மேப்ல ஒரு வழி போட்டு வழி மாறி போனா கோவம் வராது நமக்கு. நான் போட்ட இடம் இது என்னடா எங்க போகுது? ஆப்பை டெலிட் பண்ணுவோமா? எப்படி நம்ம கூகுள் மேப்பில் ஒழுங்காக வழிகாட்டலன்னா அந்த ஆப்பை டெலிட் பண்ணுவோமோ அதுபோல் ஒழுங்காக ஆட்சி நடத்தாத இந்த கட்சியையும் அவருடைய முதலமைச்சர் வேட்பாளரையும் தமிழ்நாடு மக்கள் டெலிட் செய்து விட்டார்கள். கேமரா ஆஃப் பண்ண சொல்லுவோமா? என்ன பதில் மக்கள் நம்பிக்கை பெற்று வந்தாங்க. பணம் கொடுக்காம ஒவ்வொரு இடத்துல தலையை காண முடியாதுங்க. ஜாதியை பேசாமல் ஒருத்தர் ஓட்டு வாங்க முடியாதுங்க. மத அரசியல் செய்யாமல் ஒருத்தர் ஓட்டு வாங்க முடியாதுங்க. இவங்களை பொறுத்தவரை அடக்குமுறை செய்து ஊரை உலையல் போட்டு அப்படித்தான் வெற்றியை பெற முடியும். ஏ டீம் பி டீம்லாம் இல்லைங்க. நாங்கள் மக்களுடைய டீம். புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் தமிழ்நாடை தன்வசப்படுத்துவார். அந்த கட்சியின் சார்பாக அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படும் பரவலாக பேசப்படுது. இப்படிக்கு கிசு கிசு செய்தியில் காமாட்சி நாயுடு போட்டுக்கோ. ஐயா அண்ணாமலை இடைத்தேர்தலில் நிற்கிறாரு. அதெல்லாம் அடுத்த சமாச்சாரம். தாவேக்காவை ஏங்க திட்டணும்? 50 நாள் தான் ஆட்சி திட்டணும்னு சொல்லல. கேள்வி கேட்கறது நிச்சயமா அண்ணாமலை கேட்காம எடுத்துருவாரா? ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்றாருங்க. ஒருத்தவங்க ஓட்டப்பந்தயத்துக்கு பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. நீ பயிற்சி எடுக்கும் போதே கப்படிக்கணும் டெய்லி 24 மணி ஓட விட்டா அவன் கப்படிக்கணும், நீ வீட்டு போய் தூங்கிடுவான். அதனால் புது மந்திரிகள், செங்கோட்டையனை தவிர எல்லாருமே புது மந்திரிகள். அது ஒரு புது அமைச்சரவை. எம்எல்ஏக்கள் எல்லாம் புதுசு. தடுமாறி ஜெயிச்சிருக்காங்கன்னு அண்ணன் சொல்றாரு. ஒரு 6 மாசம் ஸ்பேஸ் கொடுங்க. ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி தூய ஆட்சியா தீய ஆட்சி அப்படின்றத நிரூபிக்கிறாங்களே. எப்படி நிரூபிக்கிறாங்க அப்படின்னா, நாங்க தூய ஆட்சின்னு சொல்லிட்டு விஜய் பாஸ்கர், எம்ஆர் விஜய் பாஸ்கர் இவங்க கட்சியில் நினைக்கிறத எப்படி பாக்குறோம்? அதாவது நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். ஏடிஎம்கேல எடப்பாடி என்கிற நபரால் இவ்வளவு பெரிய பிரச்சனை. அதே எடப்பாடி அவரால் பக்கத்து கூட்டணி கட்சி ஒன்று பெரிய கட்சி, நாங்கள் தான் மத்தியில் ஆளுங்கட்சினாங்க, அவங்களும் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ எடப்பாடி என்கிற ஒரு நபர் கிருமி போல எல்லா பக்கமும் பரவி ஒரு டோட்டல் டிசாஸ்டரை இந்த தேர்தலில் செஞ்சுட்டாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனுடைய வெளிப்பாடாக இன்னைக்கு தாவேக்கு ஆட்சி அமைச்சதில் மாற்று கருத்து இல்லை. கேள்வி ஒன்று தான், தாவேக்கு அரசை எதற்காக குறை சொல்லணும்? இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி, விஜயபாஸ்கர் வராரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் வராரு, அவங்களாம் புனிதர்களா, அவங்களும் நல்லவங்களா? அந்த குறை எங்ககிட்ட இருக்குது. அது தவறான ஒரு போக்கு தான். ஆனால் எடப்பாடி பண்ணுற தவறுக்கு தாவேக்கால இவங்க பிராய்ச்சித்தம் தேடுறாங்க. ஆனால் தூய சக்தின்ற வார்த்தைக்கு பெரிய கொஷின் மார்க் ஆகுது. அதற்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். இன்னொன்று அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் திருந்தக்கூடாதா? தப்பு செஞ்சால் அவன் திருந்தக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று பிரதர், ஊழல் எங்கேருந்து நடந்திருக்கு இந்த 60 வருஷத்தில்? 2 கூடாரத்தில் தான். ஒன்று இந்த கூடாரம், இன்னொன்று அதிமுக இருக்கிற கூடாரம். இல்லையா ஐயா, 60 நாளையில் வழக்கறிஞர் நியமனத்தில் அவங்க கட்சியை சேர்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் வழக்கறிஞர்களும் நாங்கள்லாம் பணம் கொடுக்கலைங்கிறதுக்காக எங்களுக்கு 10 லட்ச ரூபா கேட்டாங்க. நான் கொடுக்கலைன்ன உடனே எங்களுக்கு பொறுப்பு கொடுக்கல, 10 லட்சம் வாங்கிக்கிட்டு தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க வழக்க மன்றத்திலேயே, அதாவது நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்துருக்காங்க. இது எந்த கட்சியிலேயாவது ஐயா சொல்றது கரெக்ட். ஏங்க நீங்க பேசாதீங்க அதை பத்திலாம். ஐயோ கொம்ப எடுங்க, எனக்கு கோவம் வருதுங்க. ஒரு முறைகேடு ஒரு இடத்துல கமிஷன் வாங்காம வேலை பார்த்தது இல்லை. இன்னைக்கு பயப்படவா செய்யறாங்க பிரதர். இன்னைக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போனா வாங்குறாங்க வாங்கலன்றது 2வது கேள்வி. ஐயோ ஆட்சியாளர்கள் பிரச்சனை பண்ண போறாங்கன்னு ஒரு பயமானது உருவாகுது. பிரதர் 60 வருஷம் உட்கார்ந்து சீரழிச்ச ஒரு விஷயத்தை நீங்க 6 வாரத்துல சரி பண்ணணும்னு சொன்னா சாத்தியம் இல்லைங்க. புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் பேசுறது சொல்றதுக்கு என்ன அண்ணாமலை பேசுறது ரியாலிட்டி. அட்வொகேட்டுடைய நியமனம். நான் ஒரு வழக்கறிஞர் நியமனங்கள்ல பிரச்சனை இருக்கு, அங்க காசு வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கா? நான் தாவேக்காக ஆதரவு இல்லைங்க, நான் வீதியில் உறுப்பினர். நான் சொல்ற கருத்து, லெட் அஸ் கிவ் அ ஸ்பேஸ். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. கிரிட்டிசிசத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கணுங்க. டெய்லி மைக்க கொடுத்துறாங்கன்றத தாவேக்காக பண்ணிடுச்சு, தாவேக்கா இதை பண்ணிடுச்சு. ஆக்கப்பூர்வமான அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு ஒரு தலைவர் நினைக்கிறாரு. தப்பா? குறை பேசிக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறது மட்டும்தான் அரசியலா? ஏன் இந்த அரசியல் மாற மாட்டீங்க நீங்களா? அதையும் கேள்வி கேட்கல. அண்ணா அதையும் சொல்றாரு பாருங்க. அண்ணே தாவேக்கா வந்துருச்சு, எதனா ஒன்று போட்டு அடிச்சு கொடுங்கண்ணே, திட்டுங்கண்ணே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க.
அது ஒரு பக்குவம் உள்ள அரசியல் இல்லை. அந்த பக்குவம் இல்லாதனால தான் இவர்கள் இன்னைக்கு பக்கம் கூட வர முடியாமல் இருக்காங்க. சட்டசபை பக்கம் கூட வர முடியாமல். இன்னைக்கு முதலமைச்சருடைய மைனஸ் என்ன பிரதர்? முதலமைச்சரோட மைனஸ் என்ன சொல்லுங்க? எதை எடுத்தாலும் மைக்க பிடிச்ச போல போதும். ஆக ஒன்றியம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைல்ல. அப்ப அந்த மக்கள் அந்த அருவருப்பு அரசியலை ஏற்கல. ஆக்கப்பூர்வமா செய்யுங்க. ஒண்ணும் இல்ல நோட்டால நின்னுட்டு இருக்கா. நாங்க தான் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சியில தலைவருங்க. இங்கதான் இருக்காங்க. உங்க பொதுச்செயலாளர் எங்க? எல்லாமே இங்கதான் இருக்கோம். எங்கன்னா வீட்டுல இருப்பாங்க, அவ்வளவுதான் இருப்பாங்க. அதுதான் சொல்றேன். பேரவையில் இருந்தவங்களை வீட்டில் உட்கார வைத்ததுக்கு காரணம் என்ன? பக்குவமற்ற அரசியல், எப்ப பாரு ஒரு எதிர்ப்பு நிலை அரசியல், எப்ப பார் ஆளுங்கட்சியா இருந்துக்கிட்டு போராட்டம் பண்றது, ஆர்ப்பாட்டம் பண்றது. மக்கள் முகம் சொல்லிச்சுட்டாங்க. ஆளுங்கட்சியா இருக்கவங்க போய் மக்களுக்கு தேவையானதை கேட்டு பெற்றுத்தர இடத்துல இருக்கிற இவர்கள் ஒன்றிய அரசை ஒழிப்பேன், மோடிஜியை ஒழிப்பேன், இந்திய ஒழிப்பேன், தேவையில்லாத நம்ம மேப்பில் ஒரு வழி போட்டு வழி மாறி போனால் கோவம் வராது நமக்கு. நான் போட்ட இடம் இது இதனடா எங்கெங்கே போகுது, ஆப்பை டெலிட் பண்ணுவோமா? எப்படி நம்ம கூகுள் மேப்பில் ஒழுங்காக வழிகாட்டலைன்னா அந்த ஆப்பை டெலிட் பண்ணுவோமோ, அதுபோல் ஒழுங்காக ஆட்சி நடத்தாத இந்த கட்சியையும் அவருடைய முதலமைச்சர் வேட்பாளரையும் தமிழ்நாடு மக்கள் டெலிட் செய்து விட்டார்கள். தம்பி, ஒரு சிம்பிள். இப்போ ஒன்றிய அரசினுடைய கட்டளையை ஏற்று கல்வியில் சில மாற்றங்களை இந்த அரசு பண்ணுது. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இவங்க மெல்ல 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 கொண்டுட்டு ஒன்றிய அரசினுடையதை பூத்திட்டாங்க. இப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா, முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. இனி அதை மாற்ற முடியாது. நேற்றுக்கு அந்த கட்டுரையை முந்தா நாள் நான் படித்தேன். அதாவது இது எப்படின்னு கேட்டேன்னா, ஒரு மனுஷனுக்கு மெல்ல மெல்ல சாகக்கூடிய பாய்சனை ஏற்றுற மாதிரி பெத்தடின் கொடுக்குற மாதிரி. எஜுகேஷனை ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்கள். எஜுகேஷனை ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு மாற்றினது யார்? பதில் சொல்லுங்கள். எமர்ஜென்சி ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல போயிடுச்சு. ஐயா சாமி 13 வருஷம் சும்மாரியா எமர்ஜென்சில நாங்க பண்ணணும் இல்லைன்னு சொல்லல. அப்ப பண்ணலைன்னா பிடிச்ச எங்களை தூக்கி உள்ள போட்டிருக்கோம். அந்த பொம்மை நாட்டி வேற வழி இல்ல. இந்திரா காந்தி தான் யாரு எமர்ஜென்சி நேரத்தில் பண்ண விஷயங்கள் அதெல்லாம். சரி, அப்போ அவங்க கூட என் கூட்டணி போனீங்க நீங்க? அது ஏயா இது என்ன பொண்டாட்டி ஒரு நேரத்தில் சண்டை போட்டுட்டாங்கிறதுக்காக பொண்டாட்டியை தீர்த்து விட்டுற முடியுமா? இப்போ காங்கிரஸ் உங்களுக்கு பொண்டாட்டியா எப்படி? அதை எப்படி வேணாலும் வச்சுக்கோ. இப்போ யாரு? இப்போ அது எங்களுக்கு இப்போ தீர்த்து விட்டாச்சு. தீர்த்தாச்சு. அப்போ புது கல்யாணத்துக்கு தயாராகிறீங்க? ஆமாம். பிரதர், எங்களுக்கு வயசாயிடுச்சு, இனிமே கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம். தனியாவே இருப்போம். ஐயா, இன்னைக்கு ஒரு சாதாரண விவசாயி பையன் இப்படி ஒரு புரட்சி செய்யறாரு. எந்த விதமான ப்ராப்பர் மொபிலைசேஷன் கிடையாது, எதுவுமே இல்லாம. ஐபிஎஸ் படிச்சவர் ஒரு விவசாயியுடைய பிள்ளை தான். ஆனா பட் அவர் ஐபிஎஸ் 10 ஆண்டு காலம். ஐபிஎஸ் எப்படி வந்தாரு? காசு கொடுத்து வந்தாரா? ஐபிஎஸ்க்கு சப்போர்ட், ஆர்எஸ்எஸ்னுடைய சப்போர்ட், அதுல ஃபெயில் ஆனவரை பாஸ் பண்ணி அதுல கொண்டுட்டு வந்துச்சு அந்த ஆர்எஸ்எஸ். மனசாட்சி இல்லாத ஒரு கருத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன். மக்கள் அண்ணாமலை அவர்களை தலைவராக ஏற்கிறாங்க. மக்கள் அண்ணாமலை அவர்களை எதிர்க்கட்சி தலைவராகவே இன்றைக்கி பார்க்குறாங்க. மக்களுடைய வரவேற்பு இன்றைக்கி ஒரு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு இவ்வளோ வரவேற்பு. சோஷியல் மீடியாவில் விஜய் ஆக்கிரமிச்சாருன்னா சினிமாவில் இருந்திருக்காருங்க. இல்லை, இவ்வளோ தூரம் பேசுகிறாரு அண்ணாமலை ஐயாவுக்கு. அண்ணாமலை ஐயா எனக்கு இன்னும் எதிரி கிடையாது. ஆனால் ஒன்று நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. 10,000 கோடி சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி டிஆர் பாலு மேலே பெரிய நீட்டி முழங்கி கேஸ் போட போகிறேன் ஆய்வு அப்படி இப்படின்னு எல்லாம் அல்ட்டி பண்ணார். வாபஸ் உடனே இவர் என்ன பண்ணார்? அவர் மேலே மான நஷ்ட வழக்கு போட்டார். இப்போ 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி 2 பேரும் போய் கோர்ட்டில் அந்த வழக்கை வாபஸ் வாங்குறாங்க. தப்பு. அப்போ அதில் தப்பும் இல்லை, தப்பும் இல்லை. 2 பேரும் காம்ப்ரமைஸ். சும்மா அந்த வழக்கை விட்ரா பண்ணது யாரு? அண்ணாமலை பதிவை போட்டிருக்காரு. அதாவது மான நஷ்ட வழக்கு போட்ட மானஸ்தர்களே அந்த வழக்கை திருப்பி பெற்று போனது ஏன்? பதில் இருக்கா? எல்லாம் கொல்லப்புறமா போய் காம்ப்ரமைஸ் பேசிட்டு அப்ப அறிக்கை விடுங்க. கொல்லைப்புறமாக என்னுடைய காம்ப்ரமைஸ் அறிக்கை விடுங்க. நான் தான் சொல்றேன்ல, கொல்லைப்புறத்துல போய் காம்ப்ரமைஸ் பேசிட்டு வாசப்படியில வந்துகிட்டு நாங்க பண்ணல வைக்கல. இவங்க சீன்ல இல்லைங்க, இவங்க அவுட் ஆஃப் பாக்ஸ். இன்னைக்கு தாவேகாவுக்கு ஒரே போட்டியா விஜய் என்ன தேர்தல் நேரத்தில் சொல்லிட்டே இருப்பாரு. 2 பேருக்கு தான் போட்டி, திமுகவா தாவேகாவான். 2 பேருக்கு தான் 2031 போட்டி. அது இன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. புரட்சி இளைஞர் அண்ணாமலையாரா இல்லை மரியாதைக்குரிய விஜய் அவர்களா?
இப்படி தான் அரசியல் நகர்வு போகும். விரக்தியில டெல்லி இறக்கி விட்ட ஆட்கள் தான் அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. எங்கே இறக்கி விட்டாங்க பிரதர்? இங்கே தமிழ்நாட்டில். என்னங்க அநியாயமாக இருக்குது. அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர், எங்களை அவங்க இறக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று நாங்கள் ஒருத்தர் இறங்கி வந்துட்டோம். நாங்கள் ஒரு பஸ்ஸில் பயணிச்சுட்டு இருந்தோம். அந்த பஸ்ஸு டிரைவர் சரியில்லை, அந்த பஸ்ஸுக்கு போகக்கூடிய ரூட்டு சரியில்லை, அந்த பஸ்ஸு எங்கடா போகும்னு பார்த்தோம், போகிற பாதை சரியில்லை. நாங்கள் பஸ் நல்லபடியாக போட்டோமா, நாங்கள் பஸ்ஸை விட்டு இறக்கிட்டோமேங்க, நாங்கள் இறங்கிட்டோம், எங்களை யாரும் இறக்கி விடலை அப்படின்ற தகவலை சொல்லி தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுக்கு ஒரு இடம் இல்லை. அந்த நிதர்சனத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். தமிழ்நாடுடைய ஜீவாதார உரிமை பிரச்சனை, தமிழ்நாடுடைய உரிமை பிரச்சனைகளை யாருக்காக தேசிய கட்சி பேசும்? இப்போ கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை, இப்போ கேரளாவில் ஒரு பிரச்சனை, தேசிய கட்சி யாருக்காக பேசும்? தேசிய கட்சின்றது எல்லா மாநிலங்களும் இருக்குது, அந்தந்த மாநிலத்துக்காக அவங்கவுங்க பேசுகிறாங்க. அப்போது உண்மையாக பார்த்தா நம்மளுடைய உரிமைகள் பாதிக்கப்படுது. இப்போ காவேரி நதி நீர்ல அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுக்காக ஆதரவா இருப்பாரு. இப்போ தமிழ்நாடுக்காக கொடி பிடிக்க வேண்டியதானே எங்களோட வேலை, அதுதானே எங்களுக்கு சுதந்திரம். அந்த சுதந்திரத்துக்காகத்தான் தனி ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம். இப்போது கர்நாடகாவில் பிரச்சனை பெருசாகிடுச்சு. இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக அவங்களுக்கு பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் நான் இப்போ யாரை ஏமாத்துற வேலை இது? அதே போல் காங்கிரஸ் கட்சியில் கூட்டணியில் இருந்தாங்க, காலில் விழுந்தோம். நீ ஏன் நாடகத்தை போடுறீங்க, அங்கே போய் உங்கள் கட்சி தான் ஆட்சியில் இருக்குது, பேசி பண்ணி கொடுங்கயான்னு சொன்னால் ஒழிக ஒழிக பிஜேபி ஒழிகன்னு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அதுபோல் இந்த நாடகத்திற்கு தேசிய கட்சி இன்றைக்கி பயன்பட மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டுக்கு சரி, எந்த மாநிலத்துக்கும் சரி, தேசிய கட்சி எந்தத்துலையுமே ஒரு ஃபேமாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியலங்க. அது ஒரு படித்தவர், ஒரு இன்டலெக்சுவல், ஒரு கட்சியில் வந்து பயணிக்கிறாரு. இன்னொன்று இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஒரு பார்வையாக பார்க்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட அந்த நரேஷனை உருவாக்குறது யார்? இவங்க என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ ட்ரெண்டை செட் பண்ணுவாங்க. உங்களை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு அடைமலை வச்சுருவாங்க. நீ அவனுக்கு சொம்பு, நீ அவனுக்கு பி டீமு, நீ டெல்லியிலேருந்து வந்தியா, உன்னை மோடி சொல்லி விட்டாரா, எவ்வளோ பணம் வாங்கினேன், ஆனால் இந்த வேலையெல்லாம் செய்கிறது யார்? இவங்க தான். அப்படி ஒரு நரேட்டிவை தமிழ்நாடு செட் பண்ணிட்டாங்க பிரதர். அதனால் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தயக்கம் பாஜக மேலேயும் அதனுடைய அவங்களுக்கு ஓட்டு போடணுன்றதுலையும். அப்போ தலைவர்கள் எங்கள் மேலேயும் ஒரு தயக்கம் வருது. அண்ணாமலை நேற்று சொல்லியிருக்காரு, ஏதோ ஒரு கஷ்ட நிலை அந்த இஸ்லாமிய மக்களுக்கு என் மேலே ஒரு பார்வையே ஒரு வித்தியாசமாக இருந்ததை நான் பார்த்தேன். அப்போது ஒரு பொதுப்படையாக ஒரு பொதுத்தளத்திற்கு வரணும்னா அந்த கட்சியில் பயணித்து பிரயோஜனம் இல்லை. அந்த ஒற்றை காரணம்தான் தமிழ்நாடு மக்களுக்கான ஒரு இயக்கமாக இது இருக்கணுன்ற இரட்டை காரணம் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு இனிஷியேட்டிவ். சார், திமுகவை எதிர்த்து அதிமுகவை எதிர்த்து இன்றைக்கி தாவேக்கான கட்சி ஆட்சி அமைச்சு 5 வாரம் தான் ஆகுது. எவ்வளோ கட்ஸ் இருந்தால் ஒரு ஆட்சி அமைச்சு 5 வாரத்தில் புது கட்சி ஆரம்பிக்கணும்னு பேச முடியும்? நாங்கள் நாளைக்கு எலெக்ஷனா, எங்களுக்கே எவ்வளோ கூட்டம் வருது, நாளைக்கு எம்பி எலெக்ஷனா, எங்களுக்கே எவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இருக்குது கூட்டம். ஏன் இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு? எல்லா மீடியாவும் எடுத்து அண்ணாமலை என்ன கவர் பண்ணுதே, மீடியாக்கெல்லாம் நீங்கள் அண்ணாமலை பேர சொல்லி ஸ்தம்பிக்குதே ஏன்? அப்போது எலெக்ஷன் எம்எல்ஏ எம்பின்றது மட்டும் கான்செப்டாக இல்லாமல் ஒரு தேடுதல் தமிழ்நாடு மக்களிடையே இருக்குது. அந்த தேடுதலுக்கான ஒரு ஆயுதமாக, அந்த தேடுதலுக்கான ஒரே ஒரு ஆட்களாக நிற்கிறது யாருன்னா மரியாதைக்குரிய அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார். இவங்க தேடுதல் இல்லை, இவங்க கட்சியை தேடிட்டு இருக்காங்க. இப்போ திமுகங்கிற கட்சியை அட நீ இல்லையா, உங்கள் தாத்தா இல்லை, நீ இல்லை, உன் பேரன் இல்லை, வந்தாலும் திமுக ஒழிக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. திமுகவில் இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு 15 எம்எல்ஏ மறுபடியும் ரிசைன் பண்ணுறான். எந்த கட்சி இருந்து? அதிமுக எம்எல்ஏ 15 எம்எல்ஏ இப்போ ரிசைன் பண்ண போகிறோம். அநேகமாக இந்த புதன்கிழமைக்குள்ளே நடந்துடும். அவங்க அதை ரிசைன் பண்ணிவிட்டு போய் மறுபடியும் பனையூரில் போய் பொன்னாடை போற்றி செட்டில் ஆக போகிறாங்க. சரியா? எனக்கு ஒரு சின்ன விஷயங்கன்னு, விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கரும் அந்த இதில் எங்கள் பனையூரில் அனாத மாதிரி இங்கே பனையூரில் எங்கள் பனையூரில் அந்த தாவேக்கா பனையூரில் அனாத மாதிரி நிற்கிறானுங்க 2 பேரும். இந்த எடப்பாடி பழனிசாமி என்னவா கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டினானுங்க, கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டின இந்த ஆளுங்க அனாத மாதிரி நீ அங்கே போய் நிற்கிற. இதுக்காக நீ அங்கே போன, இதுக்காக அங்கே போன. இப்போ எலெக்ஷன் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இன்னைக்கு அனாத மாதிரி தெரிய போகிற, ரோட்டில் தலையை பிச்சுக்கிட்டு இன்னும் சட்டையை கிழிச்சுக்கிட்டு நம்பிக்கை வீணாயிடுச்சு. இல்லை இன்னும் 15 பேர் போகிறானா, 15 பேர் போகிறானா. இன்றைக்கி இவர் சொல்லியிருக்காரு, யார் நம்ம முன்னாள், அவரும் இப்போ தாவேக்கா போயிட்டார். அந்த அவர் பேர் மறந்து வச்சுக்கண்ண, நம்ம பிரதிநிதியாக இருந்தார்ல, டெல்லியினுடைய பிரதிநிதி, அம்மாவுக்கு நான் சாப்பாடெல்லாம் அனுப்பிச்சேன் அப்படின்னுட்டு இருப்பார். அம்மா பூலேந்தி சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு 15 எம்எல்ஏ எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ செவ்வாய் அல்லது புதன்கிழமை அவங்க போயிடுவாங்க. 15 இல்லை 16 இருக்கலாம்.
தெரியுதா? இருக்கலாம். 15+1. நான் என்ன எம்எல்ஏவா? நான் சொல்றது எம்எல்ஏப்பா. எம்எல்ஏ போறாங்க. நான் இங்க பாரு, நான் சும்மா ஏதோ ஆடி காத்துல அம்மி பிறக்கையில நான்லாம் ஒரு குலவி ஏமாத்துறோம். இல்ல இப்ப தனுஷ் வராரு, அவங்க கட்சியில சாடுறதுக்கு இல்ல சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குங்களா? தனுஷ் வந்து கட்சி ஆரம்பிக்கல கண்ணு, அவர் மன்றத்தை ஒருங்கிணைக்கிறாரு. மன்றங்கள் வந்து இருந்தால் தான் படங்கள் ஓடும். தொண்டர்கள் வந்து அந்த கட் அவுட் வைக்க இது பண்ண ஆர்வத்தில் கூட்டிகிட்டு வந்து படங்களை பார்க்க இதுக்கெல்லாம் வேணும். அதனால அவர் மன்றத்துக்கு ஒரு கொடியை வடிவமைச்சார். அந்த கொடியில் அவர் மாமனார், எக்ஸ் மாமனாருடைய பின்னாடி தலையை, முன்னாடி தலையில் பின்னாடி தலையை அதில் உதயசூரியன் மாதிரி அந்த இடத்துல வச்சுருக்காரு. உங்களுக்கு எப்படி இது? எனக்கு கொஞ்சம் இருக்குது, மயிர் இருக்குது. சரியா? ஆகையினால அவர் வந்து அரசியலுக்கு வரல, மன்றத்தை சரி பண்ணுறாரு. ஃபியூச்சரில் வரலாம். யார் கண்ணு, நான் என்ன சொல்கிறேன், எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்குன்னு நான் என்ன கையை விட்டா பார்த்தேன். வரட்டும் பார்ப்போம். இப்போ அண்ணாமலை எப்படி வந்து ஒன்றிய அமைச்சராக தான் போவார்னு நான்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் அவர் என்னடானா அங்கே ஒரு கட்டுக்கதையை பேசி என்னத்தையும் முடிவு பண்ணி தமிழ்நாடை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்துட்டார். அவருக்கு இப்போ எல்லா உதவியும் கிடைக்குதா? ஒன்றிய அரசினுடைய உதவி கிடைக்குது, மாநில அரசு உதவி கிடைக்குது. இன்றைக்கி இவங்கள மாதிரி வழக்கறிஞர் படித்த பிள்ளைகள் எல்லாம் அவர்கிட்ட போகிறாங்க. நேற்று என்ன காரணத்துக்கு இவ்வளோ கூட்டம் போச்சு? இவர் என்ன அதாவது ஈனவும் இல்லை நக்கவும் இல்லை, அதுக்குள்ளே என்னத்துக்கு இவ்வளோ பெரிய கூட்டம்? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? எவ்வளோ பணம் காசு விளையாண்டு இருக்குன்னு தெரியுதா? இவர் சொல்கிறாரு கோட்டர் வாங்கலை, கோழி பிரியாணி கொடுக்கலன்னு. கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்கல, மற்ற இத்தியாதியெல்லாம் பண்ணதுனால தானே இவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்ட முடியுது. இல்லைன்னா வர முடியாது கண்ணு. சும்மா நாங்களும் பல மாநாடுகளை போட்டவன் தான், சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அப்படி காலைல வந்து யோகா பண்ணுறாரு. ஆமாம் பிரதர், வி த லீடர்ஸ் இன்றைக்கி மக்கள்கிட்ட பேசும் பொருளாக ஆயிடுச்சு. நேற்று செய்தியில் எல்லா இடங்களிலும் விஜய் கட்சி இருக்கவங்க கூட ஷேர் பண்ணுறாங்க, விஜய் கட்சி இருக்கவங்க கூட லைக் பண்ணுறாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? விஜய் கட்சியில் இருக்கவங்க விஜய் கட்சியில் ரெண்டு ஒன்று தாங்க புரிஞ்சு போச்சா? இது ரெண்டுமே மாமே மச்சா மாதிரி பொண்ணு கொடுத்து பொண்ணு மாற்றிக்கிட்டானுங்க. ஏங்க பாவம், இவங்க யாராவது ஒருத்தர் கிளர்ச்சி இருந்து வந்தாங்களா இவங்க பி டீம், சி டீம், ஏ டீம்னுவாங்க. நாங்கள் மக்களோட டீமு, மக்கள் எங்களை டீமாக ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் ஏற்கக்கூடிய ஒரு தலைவராக படித்த பையனாக இருக்கார், இன்டெலெக்சுவலாக பேசுகிறாரு, கருத்துக்கள் எடுத்து சொல்கிறாரு. எத்தனை நாள் தான் அந்த குடும்பத்துக்கிட்டே நம்ம அடிமைத்தனை பொறுத்து எழுதி உட்காந்துருக்கு? எத்தனை வருஷம் தான் இவங்க குடும்பத்தில் இருக்கவங்களே எம்எல்ஏ ஆகுது, மந்திரி ஆகுது, முதலமைச்சர் ஆகுது? எத்தனை வருஷம் தான் இவங்க குடும்ப கட்சி மட்டுமே ஊரில் இருக்கிறது? ஒரு மாற்றம் தேவைப்படுது. அந்த மாற்றம் சொல்லில் தேவையில்லை, செயலிலும் தேவைப்படுது. அந்த மாற்றத்தினுடைய வெளிப்பாடு தான் விஜய் என்ன இன்னைக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பை பெற்றிருக்காரு. அண்ணாமலை ஏன் சொல்கிறாரு 1,80,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க ஏன் சொல்கிறோம்? அப்போது ஒரு மாற்றத்துக்கு ஒரு இடம் இருக்குது. விஜய் ஜெயிச்சதை வச்சு இன்றைக்கி ஒரு இண்டிகேஷன். அப்போது எதிர்கட்சிக்கு ஒரு மாற்றம் தேவைங்க. எதுக்கு இவங்க 75 பேர் சொல்லுங்கள்? இதுக்கு அந்த என்ன மக்களோட நம்பிக்கை பெற்றுதான் வந்திருக்கிறாங்க. கேமரா ஆஃப் பண்ண சொல்லுவோமா? என்ன பதில் மக்கள் நம்பிக்கை பெற்று வந்தாங்க? பணம் கொடுக்காம ஒரு இடத்துல தலையை காட்ட முடியாதுங்க. இவங்க ஜாதியை பேசாமல் ஒருத்தர் ஓட்டு வாங்க முடியாதுங்க, மத அரசியல் செய்யாமல் ஒருத்தர் ஓட்டு வாங்க முடியாதுங்க இவங்களால. இவங்களை பொறுத்தவரை அடக்குமுறை செய்து ஊரை உலையல் போட்டு அப்படித்தான் வெற்றியை பெற முடியும். அப்படி பணம் கொடுத்திருந்தா ஏன் நாங்கள் வந்து முதலமைச்சர் அந்த தொகுதியில் ஏன் தோத்து போறாரு? பணம் கொடுத்துருந்தா சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. உடான்ஸ் பணம் ஒழுங்காக கொடுக்கல, அதான் ஒழுங்காக கொடுக்கல. அதனாலங்க வீத லீடர்ஸினுடைய பாய்ச்சலை பார்த்து இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தூக்கம் வராத சூழ்நிலை. என்னடா இது எதிர்கட்சி இருக்காது போலயே. ஏற்கனவே எங்கள் அப்பா வேறு எம்எல்ஏ இல்லை, எங்கள் அப்பா தான் சிஎம் பண்ணோம், நான் வேறு ஃப்யூச்சரில் சிஎம் ஆகலான்னு பார்த்தேன். எங்கள் அப்பா கனவும் போச்சு, என் கனவு மண்ணோட மண்ணாக போச்சுன்னு சொல்லி அப்பா அவன் பையனை வீட்டில் ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலை. இப்படி அப்பா அவன் பையனை பேசிட்டே இருக்கும்போது ஒரு தம்பி எழுந்து வராரு. இவங்க வயசுக்கு சொல்கிறேன், ஆனால் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் இந்த தளபதி என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்களுக்கும் தமிழ்நாடு மக்கள் ஏற்கக்கூடிய புரட்சி தளபதி அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தான், சாரி மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும் தான் இவங்களை போல் பேசி பேசி குழம்பி தொலைஞ்சாச்சு. ஏ டீம் பி டீம்லாம் இல்லைங்க, நாங்கள் மக்களுடைய டீமு. புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் தமிழ்நாடை தன்வசப்படுத்துவார். 2031 நீங்கள் காயினிங் எப்படின்னு பாருங்கள். இவங்க எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாத சூழ்நிலை. இவர்கள் கட்சி மட்டும் லெட்டர் பேடு கட்சியாக மாறக்கூடிய சூழ்நிலை. 29 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியாது. ரெண்டாவது, ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அதான் நான் தான் சொன்னேன், திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டி போடுறாரு,
கிழக்கு தொகுதியில் போட்டி போட்டு அவர் எம்எல்ஏவை ஜெயிச்சு வர்றாரு. அவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அந்த கட்சியின் சார்பாக அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படும் பரவலாக பேசப்படுது. இப்படிக்கு கிசு கிசு செய்திகள் காமாட்சி நாயுடு போட்டுக்கோ. அதனால் இவங்க பாவம் தொழிலெலாம் விட்டாங்க, இன்றைக்கி ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி எதுவும் செட் ஆகலை அவங்களுக்கு. அதனால் கிளிதோசியம் ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லபடியாக உங்களுடைய தொழில் சிறக்கிக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். 2031 2 பேர் தான் போட்டி. ஒன்று அண்ணன் அண்ணாமலை அவர்கள், இன்னொன்று அண்ணன் விஜய் அவர்கள். இவங்க போட்டியிலே இல்லை. ஆண்ட காலத்தில் அடித்த லூட்டியால் வருகிற தேர்தலில் இவர்கள் போட்டியில் இல்லை என்பதுதான் இன்றைய செய்தி. பார்ப்போம். பல்வேறு கேள்விகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.